உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். பென்ஷல் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட மத்திய குழுவினர் சென்னை வருகை தந்திருக்கிறார்கள். இன்று இரவு 7 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கவும் மத்திய குழுவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன்படி சென்னை வந்திருக்கிறார்கள் மத்திய குழு. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கசாலி. வணக்கம் கசாலி, எவ்வளவு நாட்கள் இந்த மத்திய குழுவினர் இந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வங்கக்கடலில் உருவான பெஞ்சால் புயலால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்தது. இதனால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி உட்பட பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த மாவட்டங்களில் தமிழக அரசு சார்பில் மீட்பு பணி தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தில் சேதமடைந்த பகுதிகளுக்கு மத்திய அரசு ரூபாய் 2000 கோடி நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்றும், வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்கு மத்திய குழுவை உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். பிரதமர் மோடி அவர்களும் முதலமைச்சரிடம் தொலைபேசி வாயிலாக புயல் பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவில் பொன்னுசாமி, சோனாமணி, ஹேமம், சரவணன், தனபாலன், குமரன், ராகுல் உட்பட பல்வேறு அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழுவில் காலை மதியம் ஹைதராபாத் மற்றும் திருவனந்தபுரத்திலிருந்து பொன்னுசாமி, சோனாமணி, ஹேமம் என்ற மத்திய அரசு அதிகாரிகள் சென்னை. தற்போது டெல்லியில் இருந்து மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் சென்னை வந்திருக்கிறார்கள். இந்த குழுவினர் இன்று இரவு முதலமைச்சரை சந்தித்து ஆலோசிக்கிறார்கள். அந்த ஆலோசனை முதல் நாளை முதல் சென்னை, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்கிறார்கள். நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆய்வு செய்து மீண்டும் திங்கட்கிழமை சென்னையில் தலைமைச் செயலாளர் சந்திப்பை முடித்துவிட்டு அவர்கள் டெல்லி சென்று அறிக்கை சமர்ப்பார்கள் என்று கூறப்படுகிறது. நன்றி கசாலி, உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.